உங்கள் டிரைவர் மேத்யூ. ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி டிரைவர் இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க, அப்போ தான் வேலைக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓனர்கிட்ட பேசினதையும், ஓனர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது நீங்கள் சொல்லியிருக்கிறது எல்லாம் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, பாராட்டினாங்க. அப்படியே ஒரு போட்டாங்க, ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஓட்டுநர்கள் இந்த மாதிரி தவறுகள் பண்ணுறாங்கன்னு சுட்டி காமிச்சு ஓனர் இப்படி சொன்னார் அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவு போட்டிருக்கிறீங்க. அது உண்மைன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது ஓகே. அதே மாதிரி சில ஓனர்களும் தப்பு பண்ணுறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவர் வேலைக்கு சேர்றாரு. போகிற இடத்துல இவரே பாவம் கஷ்டப்பட்டு வறுமையின் காரணமாக தான் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. வெளியூர்லேருந்து ஒரு டிரைவர் வராரு, இல்லை உள்ளூர்லேருந்தே ஒரு டிரைவர் வராரு. வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அவர்கிட்ட டிரைவர்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்குது. அவர் 10 நாள் வேலை செய்கிறாரு, கையில் இருக்கிற காசு காலி ஆகிடுச்சு. அவர்கிட்ட சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை. ஒரு 10 நாள் வேலை பார்த்துட்டார். அப்படிங்கும்போது ஒரு 10 நாள் காசுங்க கம்பெனியில் இருக்குது. வேலை பார்த்துருக்காரு இல்லையா, கம்பெனியில் 10 நாள் காசு இருக்குது. ஸோ இவர்கிட்ட காசு இல்லை, மேற்கொண்டு காசு தேவைப்படுது. அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, யார் டிரைவர், அந்த இன்சார்ஜுக்கிட்டேயோ மேனேஜர்கிட்டையோ கால் பண்ணி, இல்லை ஓனர்கிட்டையோ கால் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு கூட கையில் காசு இல்லை, எனக்கு காசு தேவைப்படுது, எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்க, 2000 ரூபா கொடுங்க, ஒரு 3000 ரூபா கொடுங்க, எனக்கு செலவுக்கு காசு இல்லை, சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னு கேட்கும் போது உடனே சிரிப்பாக தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நானும் அந்த மாதிரி நிறைய இடங்களில் வேலை பார்த்து ஓனர்கிட்ட காசு கேட்டு, அவங்க எத்தனையோ ஓனர்கள் எனக்கு 1 மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து சம்பளம் கொடுக்காம என்னை அனுப்பிச்சிருக்கிறாங்க. நானும் அந்த சம்பளத்தை கேட்க முடியாமல், நான் எப்படி கேட்க முடியும், தனி ஒரு ஆளாக நான் எப்படி கேட்க முடியும்? ஒரு ஓனரை நான் ஒரு வேலைக்காரன் எப்படி அவங்கள்ட்ட ஏற்று பேசி சம்பளத்தை அவங்கள்ட்ட உறுதியாக வாங்க முடியாது. அவங்க ரொம்ப அதிகாரத்தோடு அவங்க சொல்லுவாங்க, போயிட்டு அடுத்த வாரம் வா, இப்போ காசு இல்லை அப்படிம்பாங்க. ஸோ நான் அவங்களை ஏற்று பேச முடியாதுன்னு இல்லை, ஏற்று கேள்வி கேட்க முடியாதுன்னு இல்லை. என்னடா ஒரு ஓனரே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவங்ககிட்ட காசு வாங்க முடியாமல் திரும்ப அலைய வச்சு, அதுக்கப்புறம் திரும்ப போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் நானே இந்த காசை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்து போனது இருக்குது. அதே மாதிரி சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் வேலை பார்க்குற இடத்துல அட்வான்ஸ் வாங்க முடியாமல் ஓனர் கொடுக்காம கஷ்டப்படுத்தின ஓனரு கண்டிப்பாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் அனுபவிச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, வேலையை விட்டு நிற்கும் போது லைசன்ஸ் கேட்டால் தான் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறோம், அட்வான்ஸ் கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற போது எப்படி இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறதுனால அந்த 1 மாதம் கஷ்டப்பட்டு அந்த சம்பளத்தை வாங்குற வரைக்கும் எப்படியோ கஷ்டப்பட்டு உருட்டி பிரட்டி, ஏன்னா யார்கிட்டையாவது கடனோட வாங்கி கூட வேலை செய்கிறவங்ககிட்டையோ எப்படியோ ஒப்பிட்டு 1 மாதம் ஓட்டி சம்பளத்தை வாங்கிறதுக்குள்ளே பாப்பா பயங்கர கஷ்டம் சொல்ல முடியாது. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வார்த்தையால் சொல்கிறது மூலமாக யாருக்கும் தெரியாது. சம்பளம் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதிம்பாங்க, 5ஆம் தேதிம்பாங்க. ஆனால் அந்த சம்பளம் அந்த டேட்டத்தால் தாண்டி போயிடும். 5ஆம் தேதி 10ஆம் தேதி சொல்லுவாங்க, அந்த 20ஆம் தேதி தாண்டி அடுத்த மாதம் பிறந்துடும். அடுத்த மாதம் பிறந்த சம்பளம் கையில் இருக்காது. அப்போ 2 மாதம் ஆச்சு. 2வது மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. 1 மாதம் முடிஞ்சு 2ஆம் மாதம் முடிஞ்சு அடுத்த 3ஆம் மாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் சம்பளம் கைக்கு வரும். அப்போ சம்பளம் கைக்கு வந்துச்சுன்னா நம்ம யார்கிட்டலாம் கடனுடனும் வாங்கி என்னென்ன கடைகளில் டிஃபன் கடையிலலாம் கடன் வச்சுருக்கோமோ அந்த கடையிலலாம் போய் காசு கொடுப்போம். எத்தனை பொட்டி கடையிலேயே கடன் வச்சுருப்போம். அவங்க நம்பி கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு காசு கொண்டு கொடுப்போம்.
அப்படி கொடுக்கும்போது கையில் காசு இருக்காது. ஏன்னா அடுத்தல 1 மாதம் வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா சம்பளம் வரதுக்கே அடுத்தல 1 மாதம் ஃபுல்லாக ஓடி போயிடுச்சு. அப்போ அந்த 1 மாதம் சம்பளத்தை வாங்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தல 1 மாதம் வேலை செஞ்சு அந்த வேலையில் காசை 1 மாதம் சம்பளத்தை கூட எதிர்பார்க்காம எனக்கு லைசன்ஸ் கொடுத்தா மட்டும் போதும், எனக்கு நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் வந்து மனநிலையில் வந்து சம்பளத்தை விட்டுட்டு லைசன்ஸை வாங்கிட்டு நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருக்கிறேன். அந்த மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபோனில் பேசின டிரைவர் அதே குற்றச்சாட்டை தான் முன் வைக்கிறார். இந்த மாதிரிலாம் இருக்குது, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறது, அந்த கஷ்டத்தெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேனே, அப்படி நான் என்னத்தை சொல்கிறது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பிரபலமாகுது, நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய ஷேர் பண்ணுறீங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி சில ஓனர்களுக்காக தயவு செஞ்சு ஓட்டுநர்களுக்கு கொடுக்க வேண்டிய பைசாவை கரெக்டாக கொடுத்துருங்க. அவங்க வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்கள லைசன்ஸை கொடுத்துருங்க, சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நேர்மையாக இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காரு, அவருக்கு உங்களால் சம்பளம் கூட கொடுக்க முடியலன்னா நீங்கள் எப்படி ஒரு முதலாளியாக இருக்க முடியும்? தயவுசெய்து நீங்கள் சம்பளம் கொடுக்கறதுக்கு லேட் பண்ணாலும் பரவாயில்ல, சாப்பாட்டு விஷயத்தில் தயவு செஞ்சு அவர் சாப்பாட்டுக்குன்னு காசு கேட்கும் போது கண்டிப்பாக அவருக்கு வந்து அட்வான்ஸை கேட்கும் போது கொடுங்க. அப்படி இல்லை அவன் ஏதாவது குடிக்கிறது கேட்குறான், அதுக்கு கேட்குறான், இது கேட்குறான், ஏமாத்தனா போய் சொல்கிறான்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஏதாவது டிஃபன் கடையில் நீங்களே ஒரு அமௌண்ட்டை கட்டி 1 மாதத்துக்கு தேவையான நீங்கள் அடுத்த சம்பளம் கொடுக்குற வரைக்கும் தேவையான சாப்பாட்டை அவருக்கு கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு கடையிலையோ இல்லை கேண்டீன்லையோ அரேஞ்ச்மெண்ட் செய்து அந்த ஓட்டுநருக்கு சாப்பாடு பிரச்சனையை தயவு செஞ்சு தீர்த்து வச்சு அவரை வந்து பட்டி போட்டு வேலை வாங்காதீங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். சம்பளத்தை நீங்கள் வந்து வேலையை விட்டு நிற்கும் போது கரெக்டாக மாதமான சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருங்க. வேலையை விட்டு நிற்கும் போது கரெக்டாக அந்த சம்பளத்தை கையில் கொடுங்க, லைசன்ஸை கொடுங்க. அப்படிங்கிறத ரொம்ப பணிவன்புடன் கை கூப்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.